இணையதங்களே வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025 ஆண்டில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வரும் 2033 ஆண்டு கிறிஸ்து மீட்பினுடைய ஜூபிலியை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த கிறிஸ்து மீட்பினுடைய ஜூபிலியை கொண்டாடுவதற்கு இன்னும் 8 ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த 8 ஆண்டுகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கிறிஸ்து மலைப்பொழியின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். எடுத்துக்காட்டாக இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். இந்த 8 ஆண்டுகளில் நாம் இவ்வளவு இரக்கமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய மீட்பினுடைய ஜூபிலியை நாம் கொண்டாட நாம் தகுதி பெறுகின்றோம். அதேபோல் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவ மறையை தழுவி எத்தனையோ பேர் துன்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல் நாமும் துன்பப்படுகின்றோமா என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதியை நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர். நீதியின் நியாயங்களுக்கு நாம் எவ்வாறு நாம் வாழ்கின்றோம், நீதியின் பொருட்டு நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்திப்பதற்காக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதேபோல் கனிவுடையோர் பேறு பெற்றோர், துயருவோர் பேறு பெற்றோர், ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இந்த 8 விஷயங்களையும் நாம் மலைப்பொழியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த 8 விஷயங்களை நாம் பின்பற்றினோம் என்றால் இந்த ஆண்டிலிருந்து 8 வருடங்கள் கழித்து உண்மையான மீட்பினுடைய மீட்பின் ஜூபிலியை நாம் கொண்டாடுவதற்கு நாம் தகுதியாக இருப்போம் என்பதை பொருட்டே இந்த குடிலை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கும் இந்த திருக்குடில் நவவிலாச வானதூதர்களும் இயேசுவை சந்திப்பது போல் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இடையர்களும் 3 ராஜாக்களும் மட்டுமன்றி நவவிலாச வானதூதர்களும் ஆண்டவருடைய பிறப்பினை காணுவதற்கு வந்திருப்பதாக இந்த குடிலை அமைத்திருக்கின்றோம். மேலும் ஏற்கனவே பார்த்தது போல் மலைப்பொழிவில் 8 விஷயங்களை நாம் பார்த்தது போல் திருவிவிலியத்தில் இந்த 8 விஷயங்களை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த 8 விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றும் பொழுது உண்மையாகவே மீட்பின் ஜூபிலியை நாம் கொண்டாடுவதற்கு மிகவும் தகுதியான மனிதர்களாக வாழ முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதன் அடிப்படையிலே சக்கேரியாவிற்கு வானதூதர் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வினையும், அன்னை மரியாளுக்கு வானதூதர் காட்சி கொடுத்து ஆகட்டும் என்ற ஒரு வார்த்தையினால் அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்தினுடைய முதல் ஆளாக இருந்ததையும் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் கருத்தங்கிய பின் அவரை ஒதுக்கிவிட நினைத்த புனித சூசைக்கு இறை திட்டத்தை கனவின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்திய பின் அதன்பின் அன்னை மரியாளுக்கு ஆதரவாக புனித சூசையப்பரும் அன்னை மரியாளும் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் ஆண்டவரை இந்த உலகிற்கு கொண்டு வந்தார்கள். புனித சூசையப்பருடைய மரணத்திற்கு பிறகு ஆண்டவர் தன்னுடைய இறை வாழ்க்கையில் பல்வேறு போதனைகளும் உவமைகள் மூலியமாக இந்த உலகத்திற்கு பல்வேறு மக்களுக்கு போதித்தார். மக்களுக்கு போதித்த அவருடைய எண்ணங்களையும் செயல்களையும் கண்டு அவரை பின்தொடர்ந்த பலரும் அவரை புனித பிலாத்துவிடம் ஒப்படைக்கும் பொழுது மரணத்திற்கு கையளித்தனர். அப்பொழுது மீட்பினுடைய திட்டத்தை உணர்ந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழும் அப்போஸ்தலர்களுக்கும் கன்னிமரியாளுக்கும் தன்னுடைய துணையான புனித தூய ஆவி அவரை இந்த உலகிற்கு அனுப்பினார். தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றிய நமது அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தினுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவம் வளர்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தனர். இந்த உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களிலே இன்று புனித கன்னிமரியால் விண்ணக மன்னக அரசியாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவை அவர்களை உயர்த்தி இருக்கின்றது. நாமும் இவ்வாறாக சந்தேகத்தின் பிடியில் வாழும் சக்கரியா போல் இல்லாமல் அன்னை மரியாளுடைய இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்போல் தாழ்நிலையை கடைபிடித்து ஆகட்டும் என்ற ஒரு வார்த்தையினால் இறை திட்டத்தை உணர்ந்தது போல புனித சூசையப்பர் போல் நீதிமான்களாக இருந்து இந்த ஆண்டவருடைய கட்டளைகளையும் போதனைகளையும் உவமைகளையும் பின்பற்றி இறப்பின் வரையிலும் ஆண்டவருடைய இறை திட்டத்தை நிறைவேற்றும் மக்களாக வாழ்ந்து அன்னை மரியாள் போல் இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து விண்ணக மன்னக அரசியாக நாம் வாழாவிடிலும் ஒரு தகுந்த கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்தியே இந்த 8 திருவிவிலியத்தினுடைய கருத்துக்களையும் நாங்கள் இந்த குடிலில் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த ஜூபிலி 2025 ஆண்டிலிருந்து மீட்பினுடைய ஜூபிலி 2033 ஆண்டு வரை 8 விஷயங்களை நாங்கள் இது காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் என்று கூறியது. மலைப்பொழிவில் இருந்து 8 விஷயங்களும் திருவிவிலியத்திலிருந்து 8 விஷயங்களையும் இன்று நாம் கடைபிடித்து வாழும் பொழுது உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்து உண்மையான மீட்பினுடைய ஜூபிலியை நாம் கொண்டாட நாம் தகுதி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலேயே எங்களுடைய இல்லத்தில் இந்த குடிலை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். நன்றி.